வணக்கம். ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள். ராமரோட அவதார தினத்தை தான் நம்ம ராமநவமியா கொண்டாடின்னு இருக்கோம். சில இடத்துல பார்த்தா கர்ப்போத்சவம்னு ராமநவமிக்கு முன்னாடி 12 நாள் சில இடத்துல கொண்டாடுறா, 11 நாள், 9 நாள், அது மாதிரி கணக்கில் இது. சிலர் ஜென்ம உற்சவம்னு நவமிக்கு அப்புறமாவும் கொண்டாடுறா. இந்த பங்குனி மாதம் சுக்லபக்ஷ நவமியை தான் நம்ம ராமநவமியா கொண்டாடுறோம். அவர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம், எல்லாருக்குமே தெரியும். ராமர் நவமி, இவர் கிருஷ்ணர் அஷ்டமி இல்லையா? அதுக்கும் கதை சொல்லுவா. என்னன்னா அஷ்டமியும் நவமியும் பொதுவா நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கெல்லாம் ஒதுக்கிடுவோம். அந்த 2 திதியும் பெருமாள்கிட்ட வருத்தப்பட்டுதான், எங்களை மட்டும் நீங்க ஒதுக்கிறீங்களே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு. கவலைப்படாத, ராமரா நான் நவமியில அவதாரம் பண்றேன், கிருஷ்ணரா அஷ்டமியில அவதாரம் பண்றேன். உங்க 2 திதியும் எல்லாரும் ராமநவமி கோகுலாஷ்டமி உங்க இதை கொண்டாடுவா அப்படின்னு பெருமாளே சொன்னார் அப்படின்னு சொல்லுவோம். புனர்வசு நட்சத்திரம் என்னன்னா புனர் வசு, அதாவது இழந்த எல்லாத்தையுமே திரும்ப பெறலாம் அப்படிங்கிற இது இந்த புனர்வசு நட்சத்திரத்துக்கு உண்டு. பெருமாள் அந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏன்னா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கற மாதிரி. அவர் ராஜ்யத்தை இழந்தார், சீதையை இழந்து திரும்ப பெற்ற, எதை இழந்தாலும் ஒரு நம்பிக்கையோட போராடி வெற்றி பெற்றலான்னு ஒரு மனுஷனா மக்களுக்கு எல்லாத்துக்குமே அதர்மத்தை எதிர்த்து தர்மம் தான் ஜெயிக்குங்கிறத உணர்த்தி காமிச்சவர் ராமர். நமக்கு ராமாயண கதை பொதுவா எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா அவர் தசரதருக்கு மகனா தோன்றினார். தசரதருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. அப்ப அவர் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி அதுல பாயசமா யஜ்ஞ புருஷன் கொண்டு கொடுத்து அது மூலமா ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகனன், அவர் தசரதரோட மனைவிகள் கௌசல்யா, சுமித்ரை, கைகேயி நமக்கு தெரியும். இப்போ அவளுக்கு பிறந்தவாதான் இந்த கணக்குல இது. இப்போ இவர் எதுக்காக இந்த ரகுகுலத்தை, சூரிய வம்சம் இல்லையா, தேர்ந்தெடுத்தாருன்னா அதுக்கும் ஒரு இது இருக்கும். இந்த வம்சத்துல வரிசையா எல்லாரோட இது நம்ம சேனல்லையும் இந்த திலீபன் எல்லாம் அந்த ராஜாக்கள் கதை எல்லாமும் போட்டிருக்கோம், பார்க்கலாம் நீங்க. அதில் இதுல ரகு அந்த ராஜா ரொம்ப சிறந்த தானத்துல பயங்கர சிறந்தவர். அவர் தானம் கொடுக்கிற இதை பார்த்துட்டு அவர் எல்லாத்தையும் தானமா கொடுத்துட்டாரு. ஒரு முறை யாகம் ஏதோ ஒன்று பண்ணும்போது அப்போ ஒரு இளைஞன் எனக்கு தானம் கொடு, நான் குருவுக்கு தட்சணையா கொடுக்கணும்னு. என்ன பண்ணேன்னு தெரியலன்னு குபேரன் கிட்டேயே படையெடுத்து போகணும்னு அவர் போனாராம். அப்போ என்ன பண்ணலாம், குபேரன் நீ வராத, படையெல்லாம் எடுக்காத அப்படின்ட்டு சொர்ண மழையா ஃபுல்லா, அந்த அயோத்தியா ஃபுல்லா மழையா தங்கத்துல அவ்வளோ நிறைச்சமாய் பண்ணி உனக்கு எவ்வளவு வேணுமோ உன் குருவுக்கு தட்சணையா கொடு அப்படின்னு சொல்லி இவரோட தியாகம், இந்த இது தானம் பண்றதெல்லாம் பார்த்து பெருமாளே ஆசைப்பட்டு ஓகே, ஏற்கனவே நம்ம இந்த குலத்தை தான் இந்த தானத்துக்கு பேர் பெற்றதா இருக்கு, அதனால இந்த குலத்துல தான் தோன்றணும். அதனாலதான் மற்ற ராஜாக்கள் இருந்தாலும் ராமரை என்ன சொல்றோம், ரகுகுலம் இதுன்னு சொல்லி ரகுநந்தனன், ரகுங்கிற பேர் அதனாலதான் அவரோட பேரை பெருமாள் இது பண்ணிக்கிறது. சூரிய வம்சம் அதுவும் சொன்னோம் இல்லையா, சூரிய வம்சத்துல இது பண்ணனால சந்திரன் கொஞ்சம் வருத்தப்படுறதா, எனக்கு என்னோட நீங்க சூரியனுக்கு பேரை கொடுக்கற மாதிரி சூரிய வம்ச குலத்துல அவதரித்திருக்கேன், அதே மாதிரி மத்தியானம் 12 மணி நேரத்திலேயே இது பண்ணிருக்கேன், நான் உங்களை சேவிக்கவே ராத்திரி சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கு, என்னோட இதுக்கும் ஒரு பெருமையை கொடுக்கணும் இல்லையா. கவலைப்படாத, நான் கிருஷ்ணரா சந்திர குலத்துல அவதரிப்பேன், அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்காக தான் பெருமாள் என்ன பண்ணாரா, சரி உனக்கும் நான் பெருமையை கொடுக்கறேன்ட்டு ராமச்சந்திரன், நம்ம யோசிக்கலாம் ராமர் சூரியகுலம் எதுக்காக சந்திரனோட இதை இது பண்ணிட்டு இருக்காருன்னு, அது மாதிரி சந்திரனுக்கு ஒரு பெருமையை கொடுக்கணுங்கிற மாதிரி. அது மாதிரி எல்லாத்துலயும் புருஷன்ல உத்தமன்னா ராமரை தான் இப்போ சொல்லுவோம். சந்திரனுக்கும் என்னன்னா அந்த கலைகள் 16 சொல்லுவா இல்லையா, அந்த எல்லா பொறுமை அழகு எல்லாமும் இருக்கிறதுனால அவர் தன்னோட பேரோடைய சந்திரனையும் சேர்த்துட்டு சந்திரனுக்கும் ஒரு பெருமையை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். ராமங்கிற பேருக்கே என்ன அர்த்தம்னா ரமயத்தி இதி ராமகம்பா, அதாவது என்னன்னா எல்லாரையும் அப்படியே கவர்ந்து இழுக்கிற இயல்பு தான் ராமர். அந்த பேர் அந்த 2 எழுத்துக்கு அவ்வளோ ஒரு பெருமை. இதுதான் ஆண்டாலும் திருப்பாவையில சொல்லியிருக்கா, மனத்துக்கினியானை பாடவும்னு. மனத்துக்கினியான் சரியா, ராமங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல அர்த்தம்னா மனத்துக்கினியான் தான் சொல்லணும். ராமரோட பெருமை சொல்லிகிட்டே போலாம், நிறுத்தவே முடியாது, அப்படி இருக்கு. அவர் பிறப்பு இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதுல இதுவா சொல்லவும் சொல்லுவா. ராமர்னு அவருக்கு பேர் வச்சது என்னன்னா வசிஷ்டர், குலகுரு தான் பேர் வைப்பா இல்லையா, வசிஷ்டர் தான் இப்போ பேர் வைக்கிறார். அவர் பேர் வைக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் அவர் பேர் வைக்கிறதுக்கும் காரணம் சொல்லி இது பண்ற. இவர் ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகனன் 4 பேர் இல்லையா. ராமர் கைகேயிக்கு பரதன், சுமித்ரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனனும்.
அந்த தொட்டிலில் போடும்போது என்ன பண்ணியிருக்கா, வரிசையாக 4 தொட்டில் வச்சிருக்கா. வச்சு முதல்ல ராமர், அடுத்து பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன் அப்படி படுக்க வச்சு. குழந்தைகள் ஒரே அழுகியான். என்னன்னு அந்த மருத்துவர்லாம் கூப்பிடுவாளே, எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குறா. எதுக்கு குழந்தை அழறதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அழுகே இல்லை, அந்த அழுகையை நிறுத்தவே முடியல. பூச்சி கடிச்சிருக்கா என்னென்னலாம் தேடி பார்க்குறா. ஆனால் என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்கவே முடியல எதுக்காக அழறாருங்கிறது. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சரின்னு குலகுருவை கேட்போன்னு வசிஷ்டர்கிட்ட கேட்குறா. ஒன்று வசிஷ்டர் பார்க்குறாரு, இப்படி படுக்க வச்சா உன் குழந்தை அழாமல் என்ன பண்ணும், ஏன் அப்படிங்கிறா. நீ என்ன பண்ணு, ராமர் இந்த வரிசையை மாத்து, ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகனன். ராமரை என்னைக்குமே லக்ஷ்மணர் பிரிய மாட்டார், அது மாதிரி பரதனை சத்ருகனன் பிரியவே மாட்டார். ஸோ நீ அந்த ஆர்டரில் நிறுத்தின குழந்தையில போட்டாலே குழந்தையில அழுகையை நிறுத்திடுவோங்க. அதே மாதிரி போட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் அழகுதான். என்னடா அது கொஞ்சம் கொஞ்சம் அழகுதுன்னா, நீ அந்த தொட்டியில பிரிச்சு வச்சிருக்க இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை கூட அவளால் பொறுத்துக்க முடியல. இனி இப்போ என்ன பண்ணு, 4 தொட்டியில எடுத்துட்டு 2 தொட்டியில போடு. ராமரும் லக்ஷ்மணரும் ஒரே தொட்டிலையும், பரதனும் சத்ருகனனும் ஒரே தொட்டிலையும் போடுங்க. போட்ட உடனே அவளோட அழுகை அப்படியே நின்றுடுத்து அப்படின்னு சொல்லுவார். இப்படி இவரை நீங்களே பேர் வச்சுடுங்கன்னு குலகுருன்னு சொல்றது போது அவர் பேர் வைக்கிறது. என்ன இது பண்றதுன்னா, சத்ருகனன்னா என்னன்னா, சத்ரு எல்லாத்துலேயும் நம்மளோட புலன்கள் எல்லாமே எதிர்த்து ஜெயிக்கிறவர் சத்ருகனன்னு சொல்லுவான். அது மாதிரி புலன்களை எதிர்த்து எல்லாத்துக்கும் பரதனுக்கு என்னென்ன துணையா இருக்கணுமோ அவ்வளவும் இருக்கிறவர் சத்ருகனன். அதனால அவருக்கு அந்த பேர் வச்சிருது. பரதன்னா என்னன்னா, பாரத்தை தாங்குறவர் யாரோ அவருக்கு பரதன்னு பேர். அவர் எவ்வளோ பாரத்தை தாங்கினார்னா என்னன்னா, ராமர் காட்டுக்கு போனதுக்கு என்னன்னா, யாருமே காரணம் கிடையாது. அப்பாவோட இது தப்பு கிடையாது, ராமரோட தப்பு கிடையாது, கைகேயி தப்பு கிடையாது, மந்திரையோட தப்பும் கிடையாது. மத்பாவமேவ, என்னோட பாவம் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறார். சத்ருகனன் ஒன்னே வருத்தப்படுறாரு. அண்ணா நீங்க ஒன்னு என்ன பண்ணினேன்னு இப்படிலாம் சொல்றீங்கன்னா, அப்படி கிடையாது. நான் பரதன் ஒருத்தன் இல்லாமலே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்லையா, இல்லைன்னா நான் என்னோட மாமா ஆத்துக்கு போகாம இருந்திருந்தா இத்தனை பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அதனால அவருக்கு பரதன்னும் பேர் வைக்கிறார். லக்ஷ்மணன்னா என்னன்னா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா அப்படின்னு பேரு. என்ன அவருக்கு லக்ஷ்மி சம்பன்னகன்னா, கைங்கரிய செல்வம். ராமராவது அயோத்தி ராஜ்யத்தை கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாரு. ஆனா லக்ஷ்மணர் இருக்கிற எல்லா இதுலயும் கைங்கரியத்தை ஒரு நிமிஷம் கூட அவர் மிஸ் பண்ணாம இருந்திருக்காரு. காட்டுல இருந்தாலும் சரி, நாட்டுல இருந்தாலும் சரி. அதுதான் அவருக்கு இதுன்னு சொல்றோம். ராமர்னா ரமயத்தி, எல்லாரையும் மனசை கவர்றவர் அப்படின்னு வச்சார். இவர் என்ன பண்ணாரா, தொட்டில இருந்து ராமர் பார்த்துட்டே இருந்தாராம். எல்லாருக்கும் இப்படி பேர் வைக்கிறாரு, நமக்கு என்ன பேர் வைக்க போறேன்னு காத்துட்டு இருந்து அந்த பேரை வசிஷ்டர் கிட்ட இருந்து இது அப்படியே ஒரு தானமா வாங்கிக்கிற மாதிரி பெருமாள் வாங்கிட்டாராம். அந்த அளவு ராமங்கிற இது அவர் பேரை அவர் வைக்கும் போதே அவர் வசிஷ்டர் அவ்வளோ ஆசையோட வச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிறந்து அப்புறம் விஸ்வாமித்திரரோட போய் அந்த யாகத்தை காக்க கூட்டிட்டு போறது, அதுக்கப்புறம் வைதேகி சீதையை அந்த சிவதனுசை உடைச்சு கல்யாணம் பண்ணிட்டு வர்றது எல்லாமே நமக்கு இது பண்ணிக்கோ. அப்புறம் ராவணன் காட்டுக்கு, அதுக்கப்புறமா கைகேயி வரம் கேட்டு காட்டுக்கு அனுப்பினது எல்லா கதையும் நமக்கு தெரியும். அப்புறம் ராவணன் கடத்தின்னு போனா, அப்புறம் இவர் சண்டை போட்டு எல்லாம் இது பண்ணா இல்லையா. இது எல்லாத்தையும் ஒரே ஒரு ஸ்லோகத்திலேயே நமக்கு ராமாயணம் ஃபுல் ஸ்லோகமா பார்க்கலாம். அது என்ன ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். அதோ ராம தபோவனாதிகமனம் ஹத்வா மிருகம் காஞ்சனம் வைதேகி ஹரணம் ஜடாயுமரணம் சுக்ரீவ சம்பாஷணம் வாலி நிர்தலனம் சமுத்திரதரணம் லங்காபுரீதஹனம் பశ్చాத் ராவண கும்பகர்ண ஹனனம் ஏதத்தி ராமாயணம். இந்த ஸ்லோகத்திலேயே முழு ராமாயண கதையும் நமக்கு வந்துடுறது. என்ன இது நம்ம பார்த்தோம்னா, ராம தபோவனாதிகமனம், அவ காட்டுக்கு போறா இல்லையா, வைதேகி கைகேயி வரம் வாங்கின்றதுக்காக 14 வருஷம் போறா. அப்ப பெருமாள் ராமர் மட்டும் போறேன்னா சீதை முடியாது, நானும் வருவேங்கிறா. லக்ஷ்மணரும் வரா. அப்ப அவ காட்டுக்கு போறது, அந்த இது வந்துடுறது. அப்புறம் ஹத்வா மிருகம் காஞ்சனம், அந்த தங்கமானா மாரீச்சன் வர்ற இதெல்லாம் வருது இல்லையா, அது. அப்போ வைதேகி ஹரணம், அவ ராவணன் கடத்திட்டு போற இது. ஜடாயு மரணம், ஜடாயு பார்த்து இது பண்ணி ராவணன் கொன்னுறான் இல்லையா, அந்த இது. அதுக்கப்புறம் சுக்ரீவனை மீட் பண்ற இது, சுக்ரீவ சம்பாஷணம் வந்துடுறது. அப்புறம் வாலியோட இது, சுக்ரீவனுக்காக வாலியை மறைஞ்சிருந்து பெருமாள் கொண்டு அந்த இது. சமுத்திர தரணம், கடலை தாண்டி போற அந்த இது இன்சிடென்ட் எல்லாம் ஒரு வரியில மொத்த ராமாயணத்தை நமக்கு சொல்லிடுறா. அப்புறம் லங்காபுரி தகனம், அது யாரு, நமக்கு ஹனுமார்
அவர் சீதையை பார்க்கும்போது என்ன பண்றாரு, வாலில் நெருப்ப வச்சு எல்லா இடத்துல அவருக்கு நெருப்ப வைக்கிறார் ராவணன். உடனே அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு இடத்துலயும் பற்ற வச்சிடுறாரு. அந்த இதெல்லாம் வருது இல்லையா, அது இங்க. அப்புறம் வந்து இதுக்கப்புறம் என்ன ஆகுது, கில்லிங் பஷ்சாத் ராவண கும்பகர்ண ஹனனம், ராவணனையும் கும்பகர்ணனையும் பெருமாள் எதிர்த்து இது பண்ணி சண்டை போட்டு வெற்றி பெற்றுறாரு இல்லையா. ஏதத்தி ராமாயணம், இதுதான் வந்து ராமாயணம். நமக்கு சுருக்கமா சொல்லிடுறோம். நம்மளால முழு ராமாயணம் ஃபுல்லா சொல்ல பாராயணம் பண்ண முடியல. இதுல எல்லாம் அந்த காலத்துல தினமே ஆத்துல இந்த 9 நாளும் வந்து பாராயணம் பண்ணி இந்த ராமநவமி அன்னைக்கு ராமாயணத்தை முடிச்சு இது பண்ணுவான். அட்லீஸ்ட் அவ்வளவும் பண்ண முடியலன்னாலும் ஒரு சுந்தரகாண்டம் மட்டுமாவது பாராயணம் பண்ணுவான். நமக்கு இப்போ வேலைக்கு போற இதுல நமக்கு நேரம் இல்லைங்கிற பட்சத்துல நம்ம அட்லீஸ்ட் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டுமாவது நாளைக்கு பாராயணம் பண்ணி பெருமாளுக்கு சேவிச்சோம்னா ரொம்ப நல்லது. அந்த ராமர் பட்டாபிஷேக போட்டோ இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லையா ஆத்துல நமக்கு சாலிகிராம பெருமாளோ ராமரோட இதுவோ இருந்ததுன்னா நம்ம அவருக்கு நாளைக்கு ஈஸியான இதுதான், ரொம்பலாம் ஐட்டம் கிடையாது. வெறும் வடப்பருப்பு, பானகம், நீர்மோர், அதில் நமக்கு பிரசாதமோட அவருக்கு வச்சு துளசி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதோட வச்சு நமக்கு பெருமாளை சேவிச்சு இது பண்ணினா போறோம். இந்த நாளில் வந்து என்னன்னா எதுக்காகனா இது வந்து வெயில் காலம்னு வருது இல்லையா. ராமர் பிறந்த உடனே தசரதர் என்ன பண்ணாரான்னா ஊர் முழுக்க அந்த வெயில் காலமாகவும் இதுவாகவும் இருக்குங்கிறதுனால எல்லா தானம் எல்லாம் இது பண்ணதோட இந்த நீர்மோர் பானகமும் வந்து கொடுத்து எல்லாரையும் வந்து குளிர் வச்சு இது பண்ணினார்னு சொல்லுவாங்க. அதுலயே இது பிரசாதம் ஆயிட்டு. அது மாதிரி அவர் காட்டுக்கு போகும்போதும் மற்ற உணவெல்லாம் நம்ம ரொம்ப இதுவா பண்ண முடியாத போது இந்த இதை வந்து பெருமாள் ஏத்துண்டு விரும்பி சாப்பிட்டாருன்னு நமக்கு வந்து சொல்லுவா. அதனாலதான் இந்த பிரசாதம் சிம்பிளான இதுன்னு நம்ம என்ன வேணாலும் பெருமாளுக்கு எக்ஸ்ட்ராவா பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் இந்த தானம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயில்ல இருக்கிறவா, ரோட்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறவாளுக்கெல்லாம் இந்த நீர்மோர் அது மாதிரிலாம் இந்த நாள்ல கொடுத்தாலும் நமக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்ரீராமநவமிக்கு பெருமாளை நல்லா நம்ம சேவிச்சு இது பண்ணோம்னா மனிதரை போல இவ்வுலகிலே வாழ்ந்து காட்டினாருங்கிறதே அவரோட இதுதான். அது மாதிரி அவரோட நல்ல குணங்கள் எல்லாம் நமக்கும் வரும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி எப்படி இருக்கணும், குரு சொன்ன வார்த்தையை இது பண்றது, எல்லா விஷயமும் அவர்கிட்ட தான் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதனால எல்லா விஷயத்தையும் சொல்லி இது பண்ணி அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை, மன கசப்பு 2 பேருக்குள்ள இருந்து பிரிஞ்சிருந்தாலும் சேர்ற இதுக்கு, அண்ணா தம்பி ஒத்துமையா இருக்கிறதுக்கு, குடும்பத்துல அப்பாவோட சில பேருக்கு பிரச்சனை அப்படிலாமும் இருந்தாலும் எல்லா இதுவுமே வந்து இந்த ஸ்ரீராமநவமி அன்னைக்கு நம்ம பெருமாளை சேவிச்சு சரியா வழிபடும் போது நமக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்ரீரங்கத்துல இது ரொம்ப விசேஷமா இருக்கும். ஸ்ரீராமநவமி இன்னைக்குதான் வந்து இந்த சேரகுலவல்லி குலசேகர ஆழ்வாரோட பொண்ணு நம்ம பார்த்தோம் இல்லையா, அவளுக்கும் நம்ம பெருமாளுக்கும் சேர்த்து இந்த நாள்ல தான் நடக்கும். ரொம்ப விசேஷமா இருக்கும். முடிஞ்சா அங்கேயும் கூட போய் நம்ம சேவிக்க முடியும் போது போய் சேவிக்கலாம். இந்த 45 நிமிஷத்துல மொத்த ராமாயணமே வந்து நம்ம இதுல யூடியூப்ல சேனல்ல இருக்கு. நான் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க பாக்குறதுன்னா அந்த இதுவும் பார்த்துடலாம். ஏன்னா நம்மளால இப்ப முழுக்க சொல்ல முடியல, அதுல பார்த்தா ஃபுல் ராமாயணமும் வந்துடும். நன்றி, வணக்கம்.